கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த டிஸ்கஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம கிருமிகள் உடம்புக்குள்ளே வந்து வியாதியை உற்பத்தி பண்ணி அதற்கு எதிராக ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணதுக்கு பின்னாடி தான் அந்த வியாதி எதிர்ப்பு சக்தி உடம்புல வரும்னு சொன்னால் அது பாடி வந்து சில நாட்களுக்கு அந்த வியாதியோடு இருக்க வேண்டியிருக்கும். ஸோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஏராளமான கிருமிகளை நம்ம டெய்லி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தேர் இஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதாவது ஒரு பாதுகாப்பு வியாதி எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்குது. அது ஃப்ரம் தி பெர்த், பை பெர்த்திலிருந்து இருக்குது. தட் இஸ் கால்டு இன்னேட் இம்யூனிட்டி. இதில் ஆன்டிபாடிஸ் இல்லாமலேவும் வியாதி எதிர்ப்பு சக்திக்கான சில தன்மைகள் உடம்பு வைத்திருக்கிறது. திஸ் இஸ் கால்டு இன்னேட் இம்யூனிட்டி. அதாவது இந்த இன்னேட் இம்யூனிட்டினா இட் இஸ் தி நேச்சுரல் ஃபினாமினா, இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்குது. விச் ரெசிஸ்ட் த டிசீஸ். அதுவும் நம்ம பிறந்ததிலிருந்தே நம்ம கூடயே இருக்குது. ஓகே, அதாவது கிருமிகள் உடம்புக்குள்ளே வராமல் தடுக்கிறது, வந்தால் உடனே கொன்றுறது, உடனே அதை இன்ஆக்டிவேட் பண்ணுறது, இது மாதிரி வேலைகள்லாம் அது செஞ்சிகிட்ருக்கும். தீஸ் மெக்கானிசம்ஸ் ஆர் நான் ஸ்பெசிஃபிக். அதோடைய மீனிங் என்னன்னு சொன்னால், ஆன்டிபாடிஸ் ஒரு குறிப்பிட்ட கிருமிக்கு எதிரான ஆன்டிஜனுக்கு எதிராக வேலை செய்யும். வேரஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட கிருமியுடைய ஆன்டிஜன் என்னவோ அதுக்கேற்றபடி பாடி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இது இட் இஸ் நான் ஸ்பெசிஃபிக். அப்போ ஒரு குறிப்பிட்ட கிருமிக்கு எதிராக அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பொதுவாக எதெல்லாம் ஃபாரினாக உள்ளே வருதோ அதுக்கு எதிராக இது தடுப்பு சக்தியாக வேலை செய்யுது. ஸோ திஸ் இஸ் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் வைடு ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. இதுக்கு பேர் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி அல்லது இன்னேட் இம்யூனிட்டி. இது ஏன் நேச்சுரல் சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் தி பெர்த் இது இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் நேச்சுரல். ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்து அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ஒரு ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இல்லை. பை நேச்சர் இட் செல்ஃப் இட் இஸ் தேர் இன் தி பாடி. ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் தேர் ஆர் ஃபிசிக்கல் பேரியர்ஸ். இந்த ஃபிசிக்கல் பேரியர்ஸ் நம்முடைய ஸ்கின், அதாவது சிலியேட்டட் எபித்தீலியல் செல்ஸ், இது சிலியா உள்ள பாக்டீரியாக்கள் உள்ளே போகாமல் தடுக்குது. நம்முடைய பாடியில் உற்பத்தி ஆகக்கூடிய மியூக்கஸ், சளி மாதிரி விஷயங்கள், அது என்ன செய்யுது, நிறைய மைக்ரோப்ஸை, நுண்ணுயிர்களை அது ட்ராப் பண்ணுது. அது போக பாடி செல்லுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதை உடைக்கிறதுக்கு, அந்த பாக்டீரியாவை உடைக்கிறதுக்கு அல்லது அந்த ஆன்டிஜனை காலி பண்ணுறதுக்கு நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் பாடி வச்சுருக்கு. செல்ஸுடைய டைட் ஜங்ஷன்ஸ் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு பாக்டீரியா உள்ளே போகாமலே அது தடுக்குது. இட் இஸ் வாட்டர் ப்ரூஃப். நம்மளுடைய ஸ்கின் இஸ் வாட்டர் ப்ரூஃப். ஸ்கின் இஸ் கர்க்னைஸ்டு செல்ஸ் அந்த டாப் லேயர். இது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபிசிக்கல் பேரியர்ஸ். தென் கம்ஸ் இன்னேட் இம்யூனிட்டி. ஃப்ரம் தி பர்த் இட் இஸ் தேர். அதாவது ஒரு ஆன்டிஜன் பாடிக்குள்ளே வருதோ இல்லையோ, வந்தாலும் வரட்டாலும், தேர் ஆர் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ், சில வெரைட்டிஸ், தட் இஸ் ஈஸ்னோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், அப்புறம் மேக்ரோஃபேஜஸ், இதெல்லாம் பிளட்டில் இருக்குது ஏற்கனவே. இது என்ன செய்யுது, எந்த ஒரு மைக்ரோப் பாடிக்குள்ளே வரும்போது அது நமக்கு வியாதி உண்டாகக்கூடிய தன்மையாக இருந்தால் இதுவே அழிச்சிடும். ஸோ ஃப்ரம் பெர்த் இட் இஸ் தேர். திஸ் இஸ் கால்டு இன்னேட் இம்யூனிட்டி. இன்னொன்று அடாப்டிவ் இம்யூனிட்டி. அடாப்டிவ் இம்யூனிட்டியுடைய ரியல் மீனிங் என்னென்னா, இதில் வரக்கூடிய மைக்ரோப்ஸை எதிர்த்து இந்த நியூட்ரோஃபில், பேசோஃபில், மேக்ரோஃபேஜஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது. இங்கே என்ன செய்யும்னா, வரக்கூடிய பேத்தோஜன்ஸ், வியாதி உற்பத்தி பண்ணக்கூடிய கிருமியுடைய ஆன்டிஜன் என்னவோ அதை மட்டும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸை இது உற்பத்தி பண்ணும். தட் இஸ் கால்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஸோ இது ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தான் நம்ம உடம்புல வியாதி எதிர்ப்பு சக்தி, அந்த வியாதிக்கு எதிரான வியாதி எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல உண்டாகும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டி இஸ் இன்னேட் இம்யூனிட்டி ஃப்ரம் தி பர்த். அடாப்டிவ் இம்யூனிட்டி அது ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்ததுக்கு பின்னாடி பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணுது. ஸோ அடாப்டிவ் இம்யூனிட்டி இஸ் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் எங்கே இருக்குது அடாப்டிவ் இம்யூனிட்டி? இன்ஃபெக்ஷன் நடந்தால் தானே வரணும். பட் தெர் இஸ் ஆல்சோ நேச்சுரல் அடாப்டிவ் இம்யூனிட்டி. உதாரணமாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தோடனே ஃபஸ்ட் டைம் வர்றப்ப, தென் தேர் ஆர் இந்த எல்லா பேத்தஜனுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகிறதில்ல. சில பேத்தஜன்ஸ் ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணாமலே காலி பண்ணிடும். தட் இஸ் கால்ட் நேச்சுரல் இம்யூனிட்டி. தென் பேசிவ். இது மதரில் இருந்து பால் மூலமாக
அல்லது கர்ப்பப்பையில் வளரும்போது அப்பையும் பிளட் மதருடைய பிளட் வழியாக இம்யூன் செல்ஸ் ஆர் கோயிங் இன் டு தி fetus. That is called passive immunity from the maternal source. Then artificial adaptive immunity, that is active immunization. Active immunity, that is immunization. அதாவது நம்ம ஒரு தடுப்பூசி போட்டோம்னு சொன்னால் அதுக்கு எதிராக அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ஏராளமான ஆன்டிபாடிஸ் இம்யூனிட்டாக பாடி உற்பத்தி பண்ணுது. தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி ஆர் இம்யூனைசேஷன். அதாவது நம்ம போடக்கூடிய தடுப்பூசிங்கிறது இட் இஸ் அ very small dose of antigen which will stimulate the immune system to produce antibodies. அதான் ரியல் மீனிங். தென் பேசிவ், இதுலேயே எப்படி பேசிவ் இருக்க முடியும்னு சொன்னால் நம்ம பாடி ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணதில்லை. ஒருத்தருக்கு உதாரணமாக டைஃபாய்டு ஒருத்தருக்கு வந்துருச்சு, அவருக்கு அந்த டைஃபாய்டுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் அவர் பாடியில் உற்பத்தி ஆகிருக்கு, அது பிளட்டில் சீரத்தில் இருக்குது. அதை எடுத்து இன்னொருத்தருக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னால் தட் இஸ் கால் இன்னொரு ஆன்டிபாடியை வேற ஒருத்தருடைய ஆன்டிபாடி எடுத்து இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ளே கொடுத்தா தட் இஸ் கால்டு பேசிவ் அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஓகே, இப்போ இன்னேட் இம்யூனிட்டியில் என்னென்ன டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் இட் ஹஸ் காட் லைசோசைம் என்சைம் விச் கேன் கில் சம் பேத்தஜன்ஸ். அப்புறம் மூக்கில் பிராங்கஸில் எல்லாம் தேர் இஸ் சிலியேட்டட் எபித்தீலியம், அது மைக்ரோப்ஸை வெளியே தெளியுது. ரிமூவல் ஆஃப் தி ஏர்போன் பார்ட்டிகல்ஸ், மைக்ரோப்ஸ் மட்டும் இல்லை டஸ்ட் எல்லாத்தையுமே கூட ஃபில்டர் பண்ணுது. தென் பிராங்கையில் தெர் இஸ் மியூக்கஸ் அண்ட் சிலியா. இந்த மியூக்கஸ் இந்த கிருமிகள் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுது, அதுக்குள்ளே போய் ஒட்டிக்கிறோம். ஸோ இட் cannot enter into தி செல்ஸ். தென் நம்முடைய ஸ்டமக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் செக்ரேட்டட் ஃபார் பர்பஸ் ஆஃப் டைஜஷன். அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் தாண்டி உள்ள கிருமிகள் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த அசிடிக் கண்டிஷனில் நிறைய பேத்தஜன்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு தட் cannot survive. ஓகே, தென் ஹியர் இன் தி டியோடினம் இங்கே அசிடிக் பிஹெச்சில் நியூட்ரலைஸ் பண்ணி கொஞ்சம் அல்கலைனாக லைட்டாக மாற்றி விடும். ஸோ ஹியர் ஆர் டிஃப்ரெண்ட் பிஹெச், ரேபிட் பிஹெச் சேஞ்ச் இஸ் தேர் இந்த டியோடினம். அங்கேயும் வந்து என்ன செய்ய முடியாது. அகைன் இதில் மிச்சம் மீதியாக சர்வைவான பேத்தஜன்ஸ் ஆர் கில்டு ஹியர். Then flushing by the urine and low pH of the vagina, these are all the innate immunity system parts. Okay, இப்போ டைப் ஆஃப் innate immunity and mechanism ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா prevents the entry of microbes and ஸ்கின்னுடைய pH is 3 to 5, so it is acidic. இது இந்த பேத்தஜன்ஸ் வளர்றதை தடுக்குது. தென் மியூக்கஸ் மெம்பரேன், ஸோ உடம்புல நிறைய இடத்துல மியூக்கஸ் மெம்பரேன் இருக்குது. நம்முடைய கட்டு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு, யூரினரி ட்ராக்டு, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் எல்லாம் இன்னர் சைடில் இட் இஸ் மியூக்கஸ் மெம்பரேன் இஸ் லைனிங், மியூக்கஸ் எபித்தீலியம் இஸ் லைனிங். ஸோ மியூக்கஸ் என்ட்ரேப்ஸ் ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் கம்பீட்ஸ் வித் மைக்ரோப்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். ஓகே, தென் டெம்பரேச்சர், நார்மல் பாடி டெம்பரேச்சர் இன்ஹிபிட்ஸ் தி growth ஆஃப் தி பேத்தஜன். நம்முடைய நார்மல் பாடி டெம்பரேச்சரே வியாதி கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை உள்ளது. இப்போ அதில் வளர முடியாது அந்த பேத்தஜன்ஸ். இப்போ ஃபீவர் வரும்போது ரொம்ப இட் இஸ் அ இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். பாடி வந்து அந்த பேத்தஜனுக்கு எதிராக ஹை டெம்பரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் இஸ் தி ரியாக்ஷன் ஆஃப் தி பாடி. ஃபீவர் ஆல்சோ இன்ஹிபிட்ஸ் தி growth ஆஃப் தி பேத்தஜன்ஸ். தென் லோ pH, acidity of the gastric secretion, that is HCl in the stomach and most ingested microbes அதிலே காலி ஆகிடும். தென் டியோடினத்தில் காலி. ஸோ wherever pH change is there, one type of organism will always be killed. Then chemical mediators, lysozyme acts as antibacterial agent. கண்ணீரில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். cleaves the bacterial cell wall, பாக்டீரியாவுடைய செல் வால் அதை அதையே உடச்சி விட்டுருது இந்த லைசோசைம். ஓகே, அது போக வைரஸ் உள்ளே போகும்போது இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. என்ன, தே இன்டியூஸ் தி ஆன்டிவைரல் ஸ்டேட் இன் தி அன்இன்ஃபெக்டட் செல். வைரஸ் ஒரு ஹோஸ்டுடைய செல்லுக்குள்ளே தான் வளர முடியும். செல்லுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்ஃபெரான் உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த செல்லை இன்டர்ஃபெரான் இருக்கும்போது அந்த செல்லை வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் லூக்கோசைட்ஸ் லைஸ் தி பேத்தஜெனிக் மைக்ரோப்ஸ் ஆர் ஃபெசிலிட்டேட் ஃபேகோசைட்டோசிஸ். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்சஸ்ங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் விச் ப்ரொடியூசஸ் போர்ஸ் இன் தி மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸுடைய பாடியில் பாக்டீரியாவில் வைரஸில் போர்ஸ் உண்டாக்கி விட்டுறது. ஸோ அதுக்குள்ளே அந்த போர் வழியாக தண்ணி இதெல்லாம் உள்ளே போயிடும்.
அயான்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். ஸோ தட் வில் டை. Phagocytic barriers. Specialized cells are there WBC ல. They are monocytes, neutrophils, tissue macrophages present in the blood. They phagocytose அப்படின்னு அர்த்தம், அது விழுங்கிடுது அப்படியும், and digest the whole microorganism. ஸோ இந்த பேத்தஜன்ஸை அது உள்ள முழுங்கி அப்படியே டைஜஸ்ட் பண்ணிடும். தென் இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியும். அதாவது இட் இஸ் நத்திங் பட் செல்லுலர் ரியாக்ஷன் டு எ பேத்தஜன் ஆர் எ இன்ஜுரி. செல் இன்ஜுரி என்ன வகையில் நடந்தாலும், ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் எந்த மேட்டரில் நடந்தாலும் சரி, அந்த செல் ரியாக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். ஓகே. டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ் தி, அது மாதிரி டிஷ்யூ டேமேஜ் ஆகும்போது, இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது, தெர் இஸ் எஸ்கேப் ஆஃப் தி வெஸ்குலர் ஃப்ளூயிட் கண்டெய்னிங் ஹீமோடாக்டிக் சிக்னல்ஸ் லைக் செரோட்டோனின், ஹிஸ்டமைன் அண்ட் ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ். இந்த செரோட்டோனின், ஹிஸ்டமைன், ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் இது எல்லாமே enzymes which can increase the cellular activity against the organisms, pathogens. They influence phagocytic cells. அதன் மூலமாக ஏராளமான மேக்ரோபேஜஸ் அல்லது நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவுக்கு அதிகமாக அனுப்பி விட்டுரும் affected ஏரியாவில். ஸோ pathogens can be cleared. This phenomena is called diapediosis. This phenomena is called diapediosis. So thank you students. We'll meet again in the next discussion. Thank you.